வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர். இந்த நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு 2 மார்க்கு 5 மார்க்கு ப்ளஸ் கிராப் ஜாமெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியா தான். பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்து எடுக்கிறாங்க, என்னென்ன சம்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, எக்ஸசைஸ்க்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, எக்ஸாம்பிளுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கொஸ்டின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் கொஸ்டின் இதில் இருக்கிறது எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இதில் வந்து கொஸ்டின்ஸ் அப்படியே வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அந்த சம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம்னா என்ன, அதே மாதிரி சால்வ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தேல்ஸ் தேற்றத்தை எழுதி நிரூபிக்கவும், ஸ்டேட் த ப்ரூவ் த தேல்ஸ் தியரம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தரையின் மீது ஒரு புள்ளியிலிருந்து 30 சென்டிமீட்டர் உயரமுள்ள கட்டிடத்தின் மேல் உள்ள ஒரு கோபுரத்தின் அடி மற்றும் உச்சியின் ஏற்ற கோணங்கள் முறையே 45 டிகிரி மற்றும் 60 டிகிரி. கோபுரத்தோட உயரத்தை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 50 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் 28 பேர் என்சிசியிலும் 30 பேர் என்எஸ்எஸ்சிலும் அந்த கொஸ்டின். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 × 8 60. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 5.5 சென்டிமீட்டர். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஏபிக்கு வரையப்பட்டுள்ள குத்துக்கோட்டுடைய நீளம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டம் வரைந்து வட்டத்தின் மையத்திலிருந்து 5 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியினை குறிக்கவும். அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடு வரைந்து தொடுகோட்டின் நீளங்களை கணக்கிடுக. அதே மாதிரி கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. y = x² - 4x + 3 வரைபடம் வரைந்து அதன் மூலம் x² - 3x + 9 = 0 என்ற சமன்பாட்டை தீர்க்கவும். ஸோ இந்த சம்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ லாஸ்ட் மினிட் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 5 மார்க்கு கிராப் ஜாமெட்ரி எல்லாத்தையும் நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பருங்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய சம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 10th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க, கீ ஆன்சரு இது எல்லாமே வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன். அந்த அப்டேட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ண இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. முதல் 21 இயல் எண்களுடைய திட்ட விளக்கம் காண சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 10 × 5 50. இதில் 5 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. 5 மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது எல்லாமே இந்த சம்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பித்தாகரஸ் தேற்றத்தை எழுதி நிரூபிக்க, ஸ்டேட் த ப்ரூவ் பித்தாகரஸ் தியரம். ஸோ ஆல்ரெடி சொன்னதான் பித்தாகரஸ் தியரம், தேல்ஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம் இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் ஒரு தியரம் கட்டாயம் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி டைஸ் சம்ம ப்ராபபிலிட்டியில் நல்லா பார்த்துட்டு போங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கிராப் ஜாமெண்ட்ரியை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. கிராப் ஜாமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் இதிலேருந்து அப்படியே வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இது. அதனால் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லா சம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மைன்யூட்டாக சால்வ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கோங்க. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷனில் நீங்கள் ஃபார்முலா எழுதினாலுமே அதுக்கும் வந்து மார்க் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? கீ ஆன்சரில் ஃபார்முலா எழுதினாலுமே மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ 10ஆம் வகுப்பு மாணவர்கள் லாஸ்ட் மினிட் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 100 மதிப்பெண். இதில் இருக்கக்கூடிய 1 மதிப்பெண் வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வந்து கேட்பாங்க. 14 1 மார்க் வந்து கேட்பாங்க. நல்லா படிச்சுக்கோங்க. மெயினாக 2 மார்க் 3 மார்க் 2 மார்க்கு 5 மார்க்கு
நல்லா படிச்சுக்கோங்க. கம்பல்சரி என்னென்ன சம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் உங்களுடைய அண்டர்லைன் எப்போவுமே எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாக்கெலாம் அண்டர்லைன் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ நமக்கு 10th மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் கொஸ்டின். இதில் இருக்கிறத எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. 10x20 இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 உறுப்புகளின் எக்ஸ் மதிப்பை காண்க. சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிளிஃபை கேட்பாங்க. பின்வரும் இருபடி சமன்பாட்டின் மூலங்களுடைய தன்மைகள். படத்தில் ஏடி என்பது டேஸ் இரு சம வெட்டியாகும். இது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதே போல் கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிரூபிக்கவும். நெக்ஸ்ட்டு இரு கோளங்கள் ஆரங்கள் விகிதம் 4:7 எனில் அவற்றின் கன அளவுகளுடைய விகிதம் காண்க. நெக்ஸ்ட்டு வந்து கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சுக்கெழுவை காண்க. அதே போல் கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10x5 50. ஸோ இதில் வந்து 5 மார்க் கொஷின் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு 1 முதல் 49 வரை தொடர்ச்சியாகவும் கதவிலக்கம் வழங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா n தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளுடைய கூடுதல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தியரம் பொறுத்த வரைக்கும் பித்தாகரஸ் தியரம், ஆனுவல் பைசெக்டர் தியரம், தேல்ஸ் தியரம் நல்லா பார்த்துக்கோங்க. கோண இரு சமவெட்டி தியரத்தை எழுதுக. ஸ்டேட் த ப்ரூவ் த ஆங்கிள் பைசெக்டர் தியரம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். டைஸ் சம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி கீழே கிராப் ஜாமெட்ரி 2x8 16 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள படம் வரைந்து அதன் மையத்திலிருந்து 11 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியினை குறித்து அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடு வரைய கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா y = x² - 5x - 6 வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி x² - 5x - 14 = 0 சமன்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ வீடியோ இம்ப்ரூவ் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ணதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் பார்த்துக்கோங்க. எப்படி வந்து பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேப்பில் வேல்யூஷன் பண்ணுறாங்க அந்த அப்டேட்லாம் வரும். அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.